அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல பெரும்பாலான மீடியாக்கள், முக்கால்வாசி மீடியாக்களை திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கிறது மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். அதை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் தெரியும். அதை தாண்டி விதிவிலக்காதான் சில சேனல், அது டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலா இருக்கலாம், இல்ல சேட்டலைட் சேனலா இருக்கலாம், இல்ல பிரிண்டிங் மீடியாவா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி விதிவிலக்கா சில சேனல்கள் வந்து இங்க திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகள், அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ திமுக அரசு என்ன ஒரு முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு சேனல், அது யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, சேட்டலைட் சேனலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு தனி நபர் கூட நமக்கு எதிரான நபர் வந்து இங்க மீடியா நடத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 100 சேனல் இருக்கு அப்படின்னா, மொத்தமா தமிழ்நாடு முழுக்க எல்லா மீடியாவும் சேர்த்து ஒரு 100 சேனல் இருக்கு அப்படின்னா, அந்த 100 சேனலும் நம்ம கிட்ட அடிமையா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேனலே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக அரசு வந்திருக்காங்க. அதை நோக்கி இப்போ நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 2026 தேர்தலுப்போ இங்க திமுக புகழ் பாடக்கூடிய சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டோவோட இப்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சம்பவம் நடந்திருக்கு, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சென்னை பிரஸ் கிளப் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிரஸ் கிளப். இத மாதிரி நிறைய இருக்கு. இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிறது நிறைய பேர்ல வந்து நிறைய இருக்கு. பட் ஒரு பத்திரிகையாளர் சங்கம், ஒரு பிரஸ் கிளப் வந்து எப்போ ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, அதுல மெம்பர்ஸ் வந்து அதிக பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த சங்கத்து மேல ஒரு மரியாதை வரும், மதிப்பு வரும், அரசாங்கத்துக்கு கூட அந்த சங்கம் வந்து கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க. சோ அப்படி தமிழ்நாட்டுல ஒரு புகழ்பெற்ற ஒரு சங்கம் தான் சென்னை பிரஸ் கிளப். இப்போ திமுக என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முழுசா சென்னை பிரஸ் கிளப்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னா ஓரளவுக்காவது, நீங்க முழுசா யாருக்கும் நியாயமா இருக்க முடியாது, இருக்க மாட்டீங்க. பட் ஓரளவுக்காவது நியாயமா இருந்தா மட்டும்தான் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்காவது உண்மை வெளியில வரும். பட் இப்போ இந்த சென்னை பிரஸ் கிளப்ப திமுக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல எடுத்திருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து சும்மா குடிசையில தொடங்கி குடிசையில நடந்துட்டு இருந்ததுதான் இந்த சென்னை பிரஸ் கிளப். அதுக்கப்புறம் அதுல முக்கியமான நபர்கள்லாம் வந்து சேர்றாங்க, பெரிய பெரிய சீனியர் ஜெர்னலிஸ்ட்லாம் அதுல வந்து மெம்பர் ஆகிறதுனால சென்னை பிரஸ் கிளப் அதுக்குன்னு தனியா ஒரு மரியாதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உருவாகுது. ஆனா மரியாதை உருவாச்ச தாண்டி குடிசையிலேயே தான் அது நடந்துட்டு இருந்தது. இருக்கக்கூடிய எல்லாம் சீனியர் பத்திரிகையாளர்கள், பெரிய பெரிய நபர்கள். ஆனா அந்த கட்டணம் அப்படிங்கிறது ஒரு குடிசையா தான் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா சீனியர் பத்திரிகையாளர், சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப தைரியமா இருக்காங்க, நினைச்சதை பேசுறாங்க அப்படின்னா பெருசா சம்பாதிக்க முடியாது இல்ல, பேர் இருக்கும், நல்ல பேர் இருக்கும், பணம் இருக்காதுல்ல. சோ அத மாதிரிதான் சென்னை பிரஸ் கிளப் வந்து கஷ்டப்பட்டு இருந்தது. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து இத மாதிரி இந்த பிரஸ் கிளப் வந்து அரசாங்கம் எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒரு கட்டணம் கட்டி கொடுத்துறாங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த பிரஸ் கிளப் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஆதரவா செய்யறாங்க அப்படின்னு டிஎம்கே சொல்லுவாங்க. இல்ல டிஎம்கே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவா இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொல்லுவாங்க. சோ இந்த சூழல்ல ஜெயலலிதா வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் நிறுவனத்துக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க, இத மாதிரி இந்த பிரஸ் கிளப்புக்கு வந்து ஒரு கட்டணம் கட்டி கொடுங்க, ரொம்ப ஒரு பெரிய பிரஸ் கிளப்பா இருக்காங்க, சென்னையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள பல ஜேர்னலிஸ்ட் அதுக்குள்ள இருக்காங்க, ஆனா ஒரு பில்டிங் கூட இல்லாமலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் எஸ்ஆர்எம் நிறுவனம் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டணம் அப்படிங்கிறத கட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாயில அந்த கட்டணம் வந்து கட்டப்பட்டு அதுக்கப்புறம் அது நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் வரைக்கும் அதுல தேர்தல் அப்படிங்கிறது நடக்காமலே இருக்கு. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவங்க மெம்பர்ஸா இருக்காங்க. சீனியர் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பல பேர் வந்து அதுல மெம்பர்ஸா இருக்காங்க. பட் ஒரு தேர்தல் நடந்து யார் தலைவர், யார் செயலாளர், அதுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள் வந்து இல்லாமலே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிளப் வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காது. யார் சொல்றது, யாரு கேட்கறது, யாரு அதை நடத்தி போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தி ஒரு தலைவர் அந்தந்த பொறுப்புகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. சோ அதனால அதுக்கு தேர்தல் நடத்தணும், அதுக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்து என் ராம் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிந்து பத்திரிகையில ரொம்ப புகழ்பெற்ற நபர். சோ அவங்க தலைமையில வந்து ஒரு 12 பேர் கொண்ட டீமை வந்து ஆலோசனைக்காக அந்த பிரஸ் கிளப்புக்கு அனுப்புறாங்க.
நீங்க போயிட்டு அவங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு ஏன் நடத்துறதுடைய முக்கியத்துவம் என்ன, அது சம்பந்தமான ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து என் ராம் அவங்க தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுது. பட் அங்க போன இந்த 12 பேர் கொண்ட குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களே தேர்தல் அப்படிங்கறத முன்னாடி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி சென்னை பிரஸ் கிளப்புக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடியுது. பட் அதுல ஜெயிச்ச நபர்கள் எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் திமுகவுக்கு டைரக்டா சொம்பு தூக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யார் யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக தன்னுடைய வாழ்நாள்ல செயல்பட்டு இருந்த நபர்களா இருக்காங்க. சரிப்பா, அவங்க அந்த சென்னை பிரஸ் கிளப்ல தேர்தல் நடக்குது, அதுல போட்டி போட்டு ஜெயிச்சு வராங்க. இதுல திமுக என்ன வேலை பண்ணிடுச்சு, திமுக ஏதோ கண்ட்ரோல்லே எடுக்க பாக்குதுன்னு சொன்னீங்க, இதுல திமுக என்ன வேலை பார்த்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இந்த திராவிட மூளை, எம்.கே. ஸ்டாலின் மூளை, உதயநிதி மூளை, இல்ல கருணாநிதி மூளை அப்படிங்கிறது வேலை செஞ்சிருக்கு. இந்த தேர்தல் நடக்கிற அந்த சமயத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சென்னை பிரஸ் கிளப்ல 400 பேருக்கு தாங்க அந்த ஓட்டு உரிமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கலாம், பட் ஓட்டு உரிமை அப்படிங்கிறது 400 பேருக்கு தான் இருந்திருக்கு. அவங்களாம் ரொம்ப காலமா இந்த பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய நபர்கள். பட் இந்த தேர்தல் நடக்க போகுது, அதுக்கான ஆயத்த பணிகள் நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப காலமா இயங்கிட்டு இருக்கு இந்த சென்னை பிரஸ் கிளப், அது வரைக்கும் 400 பேர் தான் இருக்காங்க. பட் இந்த தேர்தல் வேலை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசா 800 பேருக்கு அதுல மெம்பர் ஆகுறாங்க. 800 பேருக்கு அதுல ஓட்டு உரிமை அப்படிங்கிறது கிடைக்குது. 400 இருந்த அந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது திடீர்னு 1200 மாறுது. சோ இத திட்டமிட்டு ஒரு 800 பேரை திமுக அரசு அந்த சென்னை பிரஸ் கிளப்புக்குள்ள கொண்டு வராங்க. 800 பேரை திமுக சார்ந்தவங்க 800 பேர் உள்ள வராங்க அப்படின்னா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியுமே. அவங்க அந்த 800 பேர் யாரை முடிவு பண்றாங்களோ, ஆல்ரெடி ரொம்ப பழமை வாய்ந்த 400 பேர் இருக்காங்கல்ல, அவங்க யாரை முடிவு பண்ணாலும் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இங்க பிரச்சனை கிடையாது. புதுசா வந்து 800 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களை கொண்டு வரதே ஒரு அஜெண்டாவோட கொண்டு வரப்ப அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க. சோ அப்படி சுரேஷ் வேதநாயகம் அப்படின்னு சொல்ற அந்த அணியோட தலைவர், அந்த அணி இதுல வெற்றி பெறாங்க. அந்த அணிக்கு கீழே அந்த அணிக்கு ஆதரவா 2 அணியா பிரிஞ்சு தானே ஒரு தேர்தல் அப்படின்னா நடக்கும். சோ இந்த சுரேஷ் வேதநாயகம் அவங்க தலைமையிலான அணி முழுசா அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க. அதுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தா டைரக்டா திமுகவுக்கு சொம்பு தூக்குன நபர்களா இருக்காங்க, இல்ல மறைமுகமா திமுகவுக்கு ரொம்ப நாளா ஆதரவு கொடுத்துட்டு இருந்த நபரா இருக்காங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனை? சென்னை பிரஸ் கிளப்ப திமுக கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். அதான சொல்றேன்? ஆமா, அதான் சொல்றேன். அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் இப்ப அந்த பிரஸ் கிளப்ல இவங்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறப்போ எந்த செய்தியை வெளியிடலாம், எந்த பத்திரிகையாளர் நமக்கு ஆதரவான செய்தியை வெளியிடுவார், எந்த பத்திரிகையாளர் நம்மளை எதிர்த்து செய்தி வெளியிடுவார் அப்படிங்கிற எல்லா கண்ட்ரோலையும் அவங்க எடுக்கிறப்போ இந்த செய்தி ஒரு சேனல்ல பப்ளிஷ் ஆகலாம், இந்த செய்தி ஒரு சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிற முடிவை இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ சென்னை பிரஸ் கிளப் இப்படி பண்றாங்க அப்படின்னா மத்த பிரஸ் கிளப் இருக்காங்கல்ல, சோ அவங்க அந்த பிரஸ் கிளப்புக்குள்ளேயும் திமுக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை உள்ள நீட்டி இத மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டுல திமுக சொல்றது மட்டும்தான் செய்தியா இருக்குமே தவிர, திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ஜேர்னலிஸ்டா ஒரு பத்திரிகையாளரா இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இங்க மீடியாக்கள் அப்படிங்கிற விஷயத்துல செயல்பட முடியாது. சோ அத மாதிரி ஒரு சூழலை திட்டமிட்டு பிளான் பண்ணி கட்டமைச்சிட்டு இருக்காங்க திமுக அரசு. சரிப்பா, இப்பதான் சரி பிரஸ் கிளப் அதெல்லாம் நடக்குது, சேட்டலைட் மீடியாவில் இருக்கவங்க மெம்பர்ஸா இருக்காங்க, பிரிண்டிங் மீடியாவில் இருக்கவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இப்பதான் யூடியூப் சேனல் வந்துருச்சு. யூடியூப் சேனல்ல தான் எல்லாரும் என்ன மாதிரி நிறைய பேர் எடுத்து எல்லாத்தையும் பேசுறாங்களே, உண்மையை சொல்றாங்க அப்படின்னா இங்கேயும் திமுக ஒரு லாக் அப்படிங்கிறத பண்றாங்க. திமுக டிஜிட்டல் மீடியா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்திரகுமார் தேரடி அப்படின்னு சொல்லுவாங்க, திமுகவுடைய ஒரு பக்கா சொம்பு, அப்புறம் கரிகாலன், இவங்க எல்லாம் சேனலே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நீங்க நான் சொம்புலாம் சொல்ல தேவையில்லை, நீங்க அவங்க சேனலை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்லா தட்டுவாங்க. சோ அவங்க அந்த சங்கத்துடைய தலைவர்களா இருக்காங்க, அவங்க தான் இந்த சங்கத்தையே தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இவங்க இப்போ இந்த டிஜிட்டல் மீடியாவில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அங்க சென்னை பிரஸ் கிளப்ல ஏதாவது ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடக்குதுனாலும் இந்த டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்தவங்க, திமுகவை சேர்ந்தவங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு தேவையானவன் இவன், தேவையில்லாதவன் இவன் இந்த சேனல் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்க பிரச்சனை பண்றது, அவனுக்கு எதிராக ஏதாவது விஷயங்களை அங்க செய்யறது, சண்டை போடுறது அப்படிங்கிறத திமுக அரசு ஆட்சியில இருக்கு அப்படிங்கிறதுனால துணிச்சலா பண்றாங்க. இது போக யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க இந்த சேனல் திமுகவுக்கு எதிராக இருக்கு, சோ இவங்களை டார்கெட் பண்ணுங்க, இந்த நபரை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டியை போட்டு இந்த டிஜிட்டல் மீடியா சங்கம் அந்த இந்திரகுமார் தேரடி, அந்த கரிகாலன், அவங்க தான் அதுல முக்கிய பொறுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்திரகுமார் தேரடி தான் அதுல தலைவர்னு நினைக்கிறேன். சோ அவங்க எல்லாம் சேர்ந்து
டிஜிட்டல் மீடியாவை எப்படி திமுக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலையை ரொம்ப தீவிரமா இதுக்காகவே அவங்க பிறந்த மாதிரியும் இதுக்காகவே திமுகவுக்கு வேலை செய்யறதுக்காகவே இந்த பூமியில் அவதாரம் எடுத்த மாதிரியும் ரொம்ப டெடிகேட்டடா அவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத மாதிரி மீடியாவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிற வேலையை திமுக இப்பதான் புதுசா செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க இதை மாதிரி டிஜிட்டலான விஷயத்தெல்லாம் ஏடிஎம்கேவோட ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. சேட்டலைட் சேனல் தொடங்குறதா இருக்கட்டும், சேனல் தொடங்குறதா இருக்கட்டும், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. ஐடி விங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அட்வான்ஸா அவங்க சொல்றதுதான் போய் சேரணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த நரேட்டிவ் தான் செட் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இப்போ ஒருபடி மேல போய் நமக்கு எதிரான நரேட்டிவ் இருக்கவே கூடாது, ஏடிஎம்கே பேசுறதா அவங்க மட்டும் பேசட்டும், ஆனா அதை பத்தி பேச எந்த மீடியாக்களும் இருக்கக்கூடாது, எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான அபாயகரமான இடத்துக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இடத்துக்கு இப்ப திமுக வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இதுல வந்து திமுகவை போய் நம்ம கழுத்தை நெரிச்சு கட்டுப்படுத்தி அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா இதுக்கு சவாலான ஒரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதிமுகவா இருக்கலாம், இல்ல நாம் தமிழரா இருக்கலாம், இல்ல தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், அவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவால மட்டும்தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த சேட்டலைட் சேனல் இந்த இதுலலாம் அப்படியே பெருசா இருக்க முடியுமா, ஒரு பூதமாட்ட நிக்க முடியுமா? இவங்களும் இருக்காங்கல்ல, அதிமுகவும் இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்கல்ல, நாம் தமிழரும் இத்தனை வருஷமா களத்துல இருக்காங்கல்ல, தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு சப்போர்ட்டோட உள்ள வந்திருக்காங்கல்ல, இவங்க சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இந்த மீடியாவை எப்படி பலப்படுத்தணும், எப்படி அவங்க கூட சவால் விடணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு செஞ்சாங்க அப்படின்னா இந்த மீடியாவை திமுகவுடைய அந்த ஆக்டோபஸ் கரங்கள்ல இருந்து புட்டு எரிஞ்சு நிறைய உண்மைகளை வெளியில வர வைக்கலாம். இல்ல வழக்கம் போல அமைதியா இருந்தாங்க அப்படின்னா திமுகவோட கை இந்த டிஜிட்டல் மீடியாவில ஓங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப் அவங்களுடைய கண்ட்ரோல்ல போயிருக்கு, நாளைக்கு இன்னும் எத்தனை பிரஸ் கிளப் வேணாலும் போகலாம், எத்தனை யூடியூப் சேனலை வேணாலும் அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கலாம், பிடிக்காத சேனலை என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். சேட்டலைட் மீடியாக்களுக்கும் இதே நிலைமை தான். இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவு விஷயங்களை திமுக பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய லாபியை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பேஸ் அவங்க செட் பண்றதே 26 தேர்தலுக்காக செட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சோ எந்த நியூஸ் வந்தாலும் இதெல்லாம் மேல நடக்குது அப்படின்னா மக்களாகிய நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த நியூஸ் வந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்க செய்தி உண்மையா அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ந்து ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் நம்மளால உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விஷயம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.